அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நான் செவியில் பதிவு பெற்ற ஆலோசகர் அல்ல. இந்த வீடியோ முழுக்க முழுக்க நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு மட்டும்தான். ஒரு லைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆக்சுவலாக ட்ரேடிங் அப்படின்னா எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க ரொம்ப ஈஸி அப்படின்ட்டு. ஈஸி தான், அதை கற்றுக்கிட்டவங்களுக்கு ஈஸி, கற்றுக்காதவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களை தூக்கி கோபுரத்துலேயும் உட்கார வைக்கும், உங்களை தூக்கி அடி பாதாளத்துலேயும் தள்ளி விட்டுரும். அது என்ன ஏதுன்னு தெரியாமல் அடுத்தவங்க கிட்ட கால்ஸ் வாங்கி அதை அவங்க இதை சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டு அடுத்தவங்க மூளையை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரேடிங்கில் சம்பாதிக்க முடியாது. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் கற்று உங்கள் சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? முதல்ல ஒரு இடத்துல என்ட்ரி கொடுக்குறீங்கன்னா ஏன் என்ட்ரி கொடுக்குறீங்க, எதுக்காக என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய எமோஷ்னல் கூட தான் ட்ரேடிங் விளையாடும். பணம் ஒரு 2000 ரூபா 3000 ரூபா லாஸ் ஆகிறப்ப தான் உங்களுடைய எமோஷ்னல் அதிகமாகும். ஐயோ இதுக்கு மேலே விட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு எல்லோரும் எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியே வருவீங்க. வெளியே வந்துன்னா மார்க்கெட்டு சல்லுன்னு மேலே ஏறும். அதுக்காக உங்களை யாரும் ஃபாலோ பண்ணுறாங்கலாம் அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துக்கு போனால் ஆட்டோமேட்டிக்காக நீ வெளியே வந்துடும் உனக்கு தெரியும். அதுதான் உண்மை. சரிங்களா? அந்த இடத்துக்கு போனால் உன்னை ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப்பில் வச்சுருப்பேன், 20 பாயிண்ட் ஸ்டாப்பில் வச்சுருப்பேன், இல்லை 30 பாயிண்ட் ஸ்டாப்பில் வச்சுருப்பேன். சரிங்களா? அந்த இடத்துல போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ ஸ்டாப் லாஸ் அடிக்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக நீ வெளியே வந்துடுவேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் சல்லுன்னு மேலே ஏறும். எல்லாரும் யோசிக்கும்படி நாமும் யோசித்தால் நஷ்டம்தான் அடைவீர்கள். நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கணும். நாம் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அன்றைக்கி என்ன ட்ரெண்டுன்னு பார்க்கணும். மார்க்கெட் அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக பார்க்கணும். அந்த ட்ரெண்டு கூடவே மார்க்கெட் கூடவே நாமளும் போகணும். அப்போ தான் ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும். ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக என்றைக்குமே நிற்கக்கூடாது. மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக போனாலுமே நீங்கள் ஆப்போசிட்டாக போகக்கூடாது. அதிகமாக பாயிண்ட் உங்களுக்கு ஏறாது. பணம் சம்பாதிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக போனீங்கனாலே பணம் சம்பாதிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மார்க்கெட் எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கமே நம்மளும் ஓடி போயிடணும். மார்க்கெட் ப்ளஸில் போச்சுன்னா நம்ம கால் சைடு போகணும், மைனஸில் போச்சுன்னா புட் சைடு போயிடணும். யோசிக்கக்கூடாது. சைடு வேஸில் இருந்துச்சுன்னா கையே வைக்கக்கூடாது. உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருங்கள். 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு மார்க்கெட் இருக்குது, F&O மார்க்கெட் இருக்குது அப்படின்னா 6 மணி நேரமும் ட்ரேடு செய்து நாம் சம்பாதிக்க அனைத்து புள்ளிகளும் நாம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் எப்பேற்பட்ட கொம்பனாலையும் சம்பாதிக்க முடியாது. நம்மளோட முதலீடு எவ்வளோ அந்த முதலீடுக்கு உண்டான 5% சம்பாதிக்கலாம். அதுவே பெரிய சமாச்சாரம் சார். 10,000 ரூபா போட்டிங்கன்னா 500 ரூபா சம்பாதிக்கலாம் சார். பெரிய சமாச்சாரங்க. எந்த ஒரு தொழிலையுமே 10,000 ரூபா போட்டு 500 ரூபா சம்பாதிக்க முடியாது. ஆனால் நீங்கள் 10,000 ரூபாய் இழக்க வாய்ப்பு உண்டு. அதை பற்றி கற்றுக்காமல் தெரியாமல் உள்ளே போய் நமக்கு ஒரு நாளைக்கு 10,000 ரூபா போட்டால் 10,000 ரூபா சம்பாதிக்கலாம். நிறைய பேர் ஆசை வார்த்தை காட்டுவாங்க. அப்படிலாம் முடியாது. நான் டெய்லியும் உனக்கு 5,000 ரூபாய் எடுத்துறேன், டெய்லியும் உனக்கு 3,000 ரூபாய் எடுத்துறேன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதெல்லாம் முடியாது. டெய்லியெல்லாம் யாராலையுமே ப்ராஃபிட்டபுளாக பண்ணவே முடியாது. எப்பேற்பட்ட கொம்பாதி கொம்பனும் தினமும் என்னால் ஒரு இவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியும்னு சொல்ல முடியாது. மினிமம் ஒரு 500 ரூபா சம்பாதிக்கலாம். அதான் சொன்னல, அந்த மினிமம் ப்ராஃபிட்டை சம்பாதிக்க முடியும். ஆனால் அதுக்கு மேலே டெய்லியும் ஒரே மாதிரி சம்பாதிக்க முடியாது. இன்றைக்கி ஒரு 10,000 ரூபாய் வச்சு நீங்கள் ஒரு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டிங்கன்னா நாளைக்கும் அதே மாதிரி சம்பாதிக்கலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் முட்டாள். வாய்ப்பு கிடைக்கும்போது யூஸ் பண்ணிட்டீங்க, சம்பாதிச்சிட்டிங்க. அடுத்த நாள் அதே மாதிரி வாய்ப்பு கிடைக்குமா? வாய்ப்பு திரும்ப எப்போ கிடைக்குதோ அப்போ தான் சம்பாதிக்க முடியும். சரிங்களா? உங்களுடைய எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ட்ரேடிங் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு டிசிப்ளினோட இருங்க. நான் இப்படி தான், யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் இப்படி தான் சொல்லி ஒரே பிடிவாதம் நில்லுங்க. மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக போக மாட்டேன்னா மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக போகக்கூடாது. ஒரு நாளைக்கு 3 ட்ரேடு தான் எடுப்பேன்னா 3 ட்ரேடுக்கு மேலே எடுக்கக்கூடாது. என்னுடைய லாஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய கேபிட்டல்லேருந்து 5% to 10% இருக்குன்னா அதுக்கு மேலே நீங்கள் லாஸ் பண்ணக்கூடாது. ட்ரேடுக்குள்ளேயே போகக்கூடாது. நாளைக்கு பிடிச்சிக்கலாம். பணம் எங்கும் போகாது. ஆனால் நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ணி இருக்கிற பணத்தில் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா ட்ரேடிங் இருக்கும், நீங்கள் இருக்கிற மாட்டீர்கள். ட்ரேடிங்குள்ளே நீங்கள் இருக்க மாட்டீங்க. உட்காந்து வேடிக்கை தான் பார்க்க முடியும். உங்களுடைய பணம் நீங்கள் பொறுமையாக இருந்து ஜெயிச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ட்ரேடிங்கில் பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்து மாதிரி நாமளும் யோசனை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல
நம்ம லாஸ் தான் பண்ணுவோம். சரிங்களா? நாம கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும். சார்ட்ட பார்க்குற விதம் வேற மாரி இருக்கணும். சார்ட் ரீடிங் பண்ண தெரிஞ்சுக்கணும். இந்த கேண்டில் இந்த இடத்துல விழுவுதுன்னா, அடுத்த கேண்டில் என்ன விழுவும், எப்படி விழுவும்னு சொல்லி நம்ம யோசிக்க கத்துக்கணும். எஃப் அண்ட் ஓ ட்ரேடிங்கில ரொம்ப ரிஸ்க்கு. ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிவார்டு. குடுத்தா கூரைய பிச்சுட்டு குடுக்கும். தூக்குனா டோட்டலா உன்னுடைய டோட்டல் கேப்பிட்டலே காலி பண்ணி விட்டுரும். சரிங்களா? ரொம்ப பொறுமையா ட்ரேட் பண்ணணும். அதாவது ஒரு கைட்லைன்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணணும். உங்களுடைய என்ன சொல்றது, ட்ரேடிங் ரூல்ஸ கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். நான் இப்படின்னா இப்படிதான். நான் அந்த ரூல்ஸ மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு கடிவாளம் போட்டுக்கணும். நீங்க புட் சைடு மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு அப்படின்னா, கால் சைடு திரும்ப மேல ஏறும். சார் மார்க்கெட் இறங்கி இறங்கி ஏறுறது தான் சார் மார்க்கெட்டு. சரியா? இறங்கும், ஏறும், இறங்கும், ஏறும். அதான் மார்க்கெட்டு. ஒரே பக்கம் போகாதுல்ல. அப்ப மார்க்கெட் எந்த பக்கம் ட்ரெண்ட் இருக்கோ, அந்த பக்கம் நீங்க போயிடுங்க. நல்லா காசு சம்பாதிக்கலாம். மேலே ஏறும்போது பயப்படாதீங்க. எதுக்கு பயப்படுறீங்க? லாஸ் தானே ஆகும். திரும்ப நாளைக்கு பிடிச்சிக்கலாம்ல. மினிமம் அதாவது என்னை பொறுத்தவரைக்கும் லாஸை உங்கள் கண்ட்ரோலில் வையுங்கள். ப்ராஃபிட்ட மார்க்கெட் கிட்ட விட்டுருங்க. டார்கெட்ட போடாதீங்க. மார்க்கெட்டுக்கு பின்னாடியே நீங்க ஃபாலோ பண்ணிட்டே போங்க. ரிட்டர்ன் திரும்பும்போது எக்ஸிட் குடுத்துட்டு வெளிய வந்துருங்க. சரிங்களா? இப்போ ரூ. 100 வாங்குறீங்கன்னா 110ல 120ல டார்கெட்ட போடாதீங்க. எஸ்எல் வேணா போட்டுக்கங்க. எனக்கு இவ்வளோ தான் லாஸ் வேணும் எஸ்எல்ல போட்டுக்கங்க. நீங்க மார்க்கெட் போட விட்டுருங்க. போற வரைக்கும் போட்டு 120, 140, 150 வரைக்கும் போட்டு நீங்க பின்னாடி 140ல மைண்ட்ல செட் பண்ணிக்கங்க டார்கெட்ட. ரிட்டர்ன் கீழ வந்தா வெளிய வந்துருவோம் அப்படின்ட்டு. ரிஸ்கை உங்கள் கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ளுங்கள். ரிவார்டை நீங்கள் மார்க்கெட்டிடம் விற்று விடுங்கள். பிரபஞ்சம் பார்த்து நமக்கு என்ன குடுக்குமோ அது குடுக்கும். சரிங்களா? எல்லாரும் சொல்லுவாங்க ட்ரேடிங்னா சூதாட்டம், லக் இருக்கணும் அப்படி இப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. நாலேட்ஜ் இருந்தா போதும். அத பத்தி ட்ரேடிங்கோட பத்தி புரிதல் இருந்தால் போதும். நிச்சயம் வெற்றி பெறலாம். தினம் தினம் வெற்றி பெறலாம். டெய்லி கிரீன் பண்ணலாம். டெய்லி கிரீன் பண்ணலாம். அதுக்கு பொறுமையா இருக்கணும். சரிங்களா? அதாவது நமக்கு ஆகாதவனா இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட சமாச்சாரம் நாலேட்ஜ் இருந்துச்சுன்னா, அத நம்ம கத்துக்கணும். பொறுமையா கத்துக்கணும். கத்துக்காம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? நமக்கு ஒரு வேலை நடக்க வேண்டும்னா, நம்ம பொறுமையா தான் இருந்தாகணும். எல்லாத்து மாரியும் நாமல் யோசனை செய்தால், நாம ட்ரேடிங்ல ஃபெயிலியர் தான் ஆவோம். நம்ம மாத்தி யோசிக்கணும். எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரேடிங்ல உங்க எமோஷனல கண்ட்ரோல் பண்ணணும். சரிங்களா? ட்ரேடிங் ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? தெரியலன்னா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? ஓகே. ரொம்ப நன்றி நண்பர்களே. என்னுடைய சேனல வீடியோலாம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப ஜாக்கிரதையா ட்ரேட் எடுங்க. உங்களுடைய பணம் உன்னுடைய பணம் மட்டுமல்ல, அது உன்னுடைய குடும்பத்துடைய பணம். சரியா? எக்காரணத்தை மட்டும் அந்த பணத்த நீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ட்ரேடிங்ல லாஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? லாபம் சம்பாதிப்பதற்கு பல வழிகள் உண்டு. கொஞ்சம் நீங்க பொறுமையா யோசனை பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா, டெய்லி சம்பாதிக்கலாம். முடியாது என்று ஒரு இதே கிடையாது. அனைவராலும் முடியும். ஆனா, ஒருத்தர் உடனே புரிஞ்சுப்பாங்க. ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் அடிபட்டு தான் புரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? எமோஷனல கண்ட்ரோல் பண்ணுங்க. மினிமம் ப்ராஃபிட் போதும்னு நெனைங்க. உங்களுடைய கேப்பிட்டலுக்கு இவ்வளோ வந்தா போதும்னு நெனைங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் வாய்ப்பு குடுக்கும். உள்ள போகக்கூடாது. மார்க்கெட்ல இருக்கக்கூடிய 6 மணி நேரமும் அனைத்து பாயிண்ட்களையும் நம்ம கவர் செய்யணும்னா, கவர் யாராலயும் பண்ண முடியாது. மார்க்கெட் ஏறும், மார்க்கெட் இறங்கும். எல்லா பாயிண்ட்டும் பிடிக்க முடியாது. 3 ட்ரேட்னா 3 ட்ரேட நிப்பாட்டிக்கணும். போதும். அது எவ்வளோ பணம் வந்தாலும் போதும். சரிங்களா? கொஞ்சம் பொறுமையா ட்ரேட் எடுங்க. அவசரப்பட்டு உங்க பணத்த இழக்காதீங்க. சரிங்களா? எல்லாரும் நல்லா இருங்க. சந்தோஷமா இருங்க. என்னோட பழைய வீடியோஸ்ல பேசிக் கிளாஸ் நெறையா போட்டிருக்கேன். அத போய் பாருங்க. உங்களுக்கு ட்ரேடிங் சம்மந்தப்பட்டதுல எஃப்&ஓல மெயினா நான் பண்றது ஸ்கால்பிங். குயிக் என்ட்ரி, குயிக் எக்ஸிட். சரிங்களா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. கத்துக்குங்க. தெரியலன்னா கேளுங்க. நான் சொல்லித் தரேன். சரிங்களா? எல்லாமே நான் ஃப்ரீயா தான் பண்ணிட்டுருக்கேன். லைவ் கிளாஸ் வேணுனாலும் கேளுங்க. லைவ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி விட்றேன். ஃப்ரீயா தான் சொல்லிக் குடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். சரிங்களா? ஏன்னா, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, யார்கிட்டயும் ஃபீஸ் வாங்க கிடையாது. ஃப்ரீயா தான் கத்துக் குடுத்துட்டுருக்கேன். முதல்ல கத்துக்குங்க. தெளிவா இருங்க.
சந்தோஷமா இருங்க. ஒவ்வொரு நாளும் மனம் புன்னகையோட இருங்க. சரிங்களா? சரி நண்பர்களே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.